ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள், வணக்கம். ஸோ A-level 2026 தியரி வகுப்புகளில் நடைபெறக்கூடிய கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடப்பரப்பில் அதனுடைய தியரியை படிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஃப்ரீ கிளாஸ், முழுக்க முழுக்க இலவசமாகத்தான் நடக்குது. இந்த வகுப்பில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். முழு தியரியும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃப்ரீயாக தான் செய்ய இருக்கிறோம். ஸோ தேவையான மாணவர்கள் இணைந்து பயன்பெற முடியும். முக்கிய குறிப்பு என்னென்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் சரியாக தேர்ஸ்டே அதே போல ஃப்ரைடே இந்த 2 நாட்களும் இரவு 10:40 மணியில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் நடைபெறும். சரி, ஸோ 10:40 இருந்து 12 மணி வரைக்கும் இந்த வகுப்புகள் இலவசமாக நடைபெறும். ஸோ இன்றைக்கு நாங்கள் கேஸஸ்ட முதலாவது ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிறோம். சரியா, இன்னைக்கு நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது கேஸஸ்ட முதலாவது ஃப்ரீ கிளாஸில். அதே நேரம் ஆர்கானிக் வகுப்புகள் நேற்றைய தினமும் நடைபெற்றது. எத்தனை பேர் ஜாயின் பண்ணீங்கன்னு தெரியாது. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதுவும் இலவசமாக தான் படிப்பிக்கிறோம், ஃபுல்லாக ஃப்ரீ. ஸோ வெனிஸ்டே நைட் சரியாக இரவு 9 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் இந்த வகுப்புகளும் இலவசமாக நடைபெறுது. இதுவும் ஃபுல்லாக ஃப்ரீ. சரியா, ஆனால் இப்போ இதில் நாங்கள் 5 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். இந்த 2 வகுப்புகள்டையும் சிறப்பம்சம் என்ன தெரியுமா? இந்த 2 வகுப்புகளுக்கும் நோ ரெக்கார்ட் வீடியோஸ். ஸோ ஒன்லி லைவ் கிளாஸ். சரி, ஸோ தேவைன்னு நினைக்கிறார்கள் என்ன செய்யலாம்? தேவைன்னு நினைக்கிறார்கள் லைவ்ல வந்து படிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரெக்கார்ட் வீடியோக்கள் என்ன செய்யப்பட மாட்டாது, வழங்கப்பட மாட்டாது. தேவைண்டு உங்களுக்கு இருந்தால் நீங்க லைவ்ல வந்து படிக்கலாம். அல்லது நீங்க ரெக்கார்ட் வீடியோ தான் தேவை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? ஆர்கானிக்கு வேறையா 2000, கேஸஸுக்கு வேறையா நீங்க 2000 பே பண்ணி ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரியா, அது உங்களுக்கு ரெக்கார்டிங் எக்ஸஸும் வேணும்னா நீங்க அப்படி படிக்கலாம். சரி, நான் சொன்னது எல்லாருக்கும் விளங்கிட்டா? ஒரு தடவை ஹேண்ட்ஸ் போட்டு பண்ணுங்க பாப்போம். சார் என்ன சொல்ல வாரேன்னு விளங்குதா? அதாவது இலவசத்துக்கு மதிப்பு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? இலவசமாக படிக்கலாம். இலவச கல்வின்றது இப்ப நாங்களும் மனமும் வந்து செய்யறது தானே. நாங்களும் இவ்வளவு தூரம் படிச்சுக்கிறோம் எங்களோட பெற்றாருக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, இறைவண்ட திருப்பி நாடி நாங்கள் செய்யற கிளாஸஸ். ஸோ லைவ் கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரீ. இந்த 2 தியரியும் லைவ் கிளாஸ் ஃபுல்லா ஃப்ரீ. அதே நேரம் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு ரெக்கார்ட் தேவைன்னு சொன்னா பே பண்ணி படிக்கலாம். சரி, ஸோ இந்த கிளாஸ் ஒரு முக்கியமான கிளாஸ். இன்றைய முதலாவது வகுப்புல நான் நிறைய விஷயம் படிப்பிக்க போறேன்ல, கொஞ்சம் தான் படிப்பேன். நான் நம்புறேன் இந்த முதலாவது கிளாஸுக்கு பிறகு நீங்க தேவை உள்ள பிள்ளைகளுக்கு இதை எத்தி வைத்து 2வது கிளாஸ்ல இருந்து 3வது கிளாஸ்ல இருந்து சரியா இதை கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு உதவுவீங்கன்னு நம்புறேன். சரியா, என்ன இப்ப இன்றைக்கு முதலாவது கிளாஸ் நடக்க போகுதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ஆட்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளை, ஒரு வாப்பா இல்லாத பிள்ளை, அம்மா இல்லாத பிள்ளை, அல்லது படிக்க வேணான்னு சொல்ற நிர்பந்தத்துல கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைக்கு இது போய் சரியாக சேரணும், இது ஒரு உதவிக்கரமாக போய் சேரணும்னு சொல்லி நான் நம்புறேன். சரி, ஸோ அந்த உதவிக்கரத்துல நீங்களும் என்ன செய்யலாம்? ஒரு சிறிய பங்குதாரராக ஆகலாம். எவ்வாறு? ஜஸ்ட் இந்த வீடியோ, இன்னைக்கு கிளாஸுக்கான இந்த வீடியோட லிங்கை ஒரு தடவை இப்பயே ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, உங்களோட ஸ்டேட்டஸுகள் அது போல் நீங்கள் இருக்கக்கூடிய பப்ளிக் குரூப்புகளில் ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் டைம் தாரேன். சரி, அதே நேரத்தில் நாளைய வகுப்புலேருந்து கட்டாயம் என்ன செய்யுங்க? இந்த விடயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எத்தி வைங்க. சில நேரம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் அவங்களோட கஷ்டத்தை பற்றி, அவங்களோட சிச்சுவேஷனை பற்றி. பட் அவங்களுக்கு தேவை இருக்கலாம். ஸோ மண்ணில் உள்ளவர்களுக்கு வழிகாட்டுங்கள், விண்ணில் உள்ளவன் என்ன செய்வான்? நிச்சயமாக உங்கள் மீது வழிகாட்டுவான். நானும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் இந்த வகுப்பு செய்கிறேன். ஸோ நீங்களும் அது போல மனிதனாக பிறந்தா என்ன செய்யணும்? மற்றவனுக்கு நலவு செஞ்சுட்டு போகணும். ஸோ நீங்களும் அப்படி ஒரு கன்செப்ட்ல இதை எடுத்துக்கொள்வீங்கன்னு நம்புறேன். சரி, ரைட், ஓகே. ஸோ இன்றைய வகுப்புக்கான லிங்க் ஒரு தடவை எல்லாரும் ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கோங்க பாப்போம். ரைட், ஷேர் பண்ணி முடிச்சால் நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஒரு தடவை ஷேர் பண்ணிக்கோங்க அவசரமா. நீங்க ஷேர் பண்ணாக்க ஒரு ஹேண்ட்ஸ் போட்டு பண்ணுங்க பாபு. அவசரமா ஷேர் பண்ணி முடிச்சாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் போட்டு பண்ணுங்க பாபு. ரெண்டு கிளாஸும் ஜாயின் பண்ணலாம், எந்த பேட்ச்னாலும் பிரச்சனை இல்லையா. 25, 26 அல்லது ரிப்பீட் யாராவும் இருக்கலாம். சரிதானே? ஓகேவா? ரைட். அவசரமா அவசரமா ஷேர் பண்ணி முடிச்சா உங்களுக்கு ஹேண்ட்ஸ் பண்ணு தான். கவனிய பிள்ளைகள். ரைட். கேசஸ் தியரி முதலாவது நாங்க படிப்போம். கேசஸ் வாயுக்கள் அப்படின்னா என்னன்னு நாங்க தெரிஞ்சிருக்கோம். சரி. உங்களுக்கு தெரியும் சடம் அப்படின்னா என்னன்னு தெரியும். நீங்க முதலாவது யூனிட்லயே படிச்சீங்க. இடத்தை அடைக்கக்கூடியதும் அதுபோல கனவளவை கொண்டதுமான, பருமனை கொண்டதுமான, திணிவை கொண்டதுமான ஒரு பதார்த்தம் தான் என்னது சடம். இந்த சடத்துக்கு இந்த சடத்துக்கு மூன்று முக்கியமான பௌதீக நிலைகள் ஏ லெவல் சிலபஸ் அடிப்படையில் இருக்குது. சரி. சோ இந்த சடத்தினுடைய மூன்று பௌதீக நிலைகள் நீங்க படிச்சு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு சின்னத்துல இருந்து தெரியும். திண்மம், அதுபோல திரவம், அதுபோல வாயு. சரி. ரைட். அடிப்படையில உங்களுக்கு ஏ லெவல்ல எவ்விடத்தை இருந்து கேள்வி வரும்னு சொன்னால் பேசிக்கா இந்த திண்மம் திரவம் வாயுட மூலக்கூறுட ஒழுங்கமைவுல இருந்து கூட கேள்வி வரலாம். இவ்வளவு காலத்துக்கும் கேசஸ்ல அப்படி கூட கேள்வி வருது. சரியா? உண்மையாக இந்த பாடத்துல பேர் சடத்தினுடைய பௌதீக நிலை டேஷ் வாயு நிலை, அதாவது சடத்தினுடைய பௌதீக நிலைகளை பத்தி படிக்கிறதும் வாயு நிலையை பத்தி படிக்கிறதும் தான். நீங்க ஏ லெவல் சிலபஸை தாண்டி போய் கொஞ்சம் மங்கால போனீங்கன்னு சொன்னா சடத்துக்கு இன்னொரு நிலையும் படிப்பீங்க. என்னது? பிளாஸ்மா. ஏ லெவல் சிலபஸை தாண்டி போயிட்டு கொஞ்சம் டிகிரி அளவுக்கு போனீங்க என்றால் அங்க இதை படிப்பீங்க. ஸோ ஏ லெவல்ல இது இல்லை. சரி. ரைட். கவுண்டிங். இப்ப திண்மம் அப்படின்னா என்ன? திண்மம் அப்படின்னா என்ன? நல்ல வடிவா கவனிக்கலாம். நிறைய விஷயங்கள் நோட்ஸ்ல இருக்காது, விளக்கத்துக்குள்ள வரும். சரி. ரைட். கவனிங். திண்மம் அப்படின்னு சொல்றது சடத்தினுடைய ஒரு பௌதீக நிலை இருக்குது. அதுல மூலக்கூறுகள் மிக மிக நெருக்கமாக அடுக்கப்பட்ட ஒரு நிலை. சடத்தினுடைய ஒரு பௌதீக நிலையில மூலக்கூறுகள் மிக 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 நெருக்கமாக அடுக்கப்பட்ட ஒரு நிலை இருக்குது. அந்த நிலைக்கு தான் நாங்க சொல்லுவோம் திண்மம் அப்படின்னு. சரியா? பொதுவாக பொதுவாக ஒரு திண்ம நிலை என்று சொல்றது ஒரு சடத்தினுடைய உறுதியை கூட நாங்க விளங்கப்படுத்தக்கூடிய நிலையா இருக்கும். அதாவது இப்ப உதாரணமா திண்மத்தை வச்சு நாங்க ஒரு சடத்தினுடைய உறுதித்தன்மையை கூட கதைப்போம். ஒரு சடம் எவ்வளவு உறுதியானது அப்படின்னு சொல்ற விஷயத்தை கூட நாங்க திண்மத்தை வச்சு சொல்லுவோம். இப்ப உருகாம தொடர்ந்து இருக்குன்னு சொன்னா அது என்னது? உறுதியானது அப்படி. சோ ஒரு சடத்தினுடைய ஒரு உறுதியான பௌதீக நிலைகள்ல ஒன்று. அப்ப இங்க நீங்க எடுத்து பார்த்தீங்களாக இருந்தால் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். சரியா? மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும், இந்த திண்ம மூலக்கூறுகள் ஒவ்வொன்றும் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் இந்த திண்மத்துல நீங்க என்ன செய்ய முடியாது? கனவளவை மாற்ற முடியாது. அதாவது மூலக்கூறுகளுக்கு கனவளவுன்றது என்னது? திட்டவட்டமான ஒன்றாக இருக்கும். சோ திட்டவட்டமான ஒரு கனவளவு தான். இந்த திண்மத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? நீங்க நெருக்கவோ ஐதாக்கவோ முடியாது. அதாவது நெருக்கி கனவளவை மாற்றவும் இயலாது, அதாவது ஐதாக்கி கனவளவை மாற்றவும் இயலாது. ஆகவே இந்த மூலக்கூறுகளோட ஒட்டுமொத்த கனவளவை நான் சொல்றேன். சோ நீங்க மாற்ற இயலாது. சோ அதன் அடிப்படையில அமுக்கப்படும் தன்மை அற்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் சொல்லணுமாக இருந்தால் அமுக்கப்படும் தன்மை என்னதுக்கு இல்லை? திண்ம மூலக்கூறுகளுக்கு இல்லை.
ஆனால் நீங்க ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், என்னதான் மூலக்கூறுகள் மிக நெருக்கமாக அடுக்கப்பட்டிருந்தாலும் சடம் எப்போதும் என்னது, ஒரு தொடர்ச்சியற்ற ஒன்று. சடம்னு சொல்றது எப்போதும் பொதுவாக ஒரு தொடர்ச்சியற்ற தன்மையை கொண்டிருக்கும். சடத்தினுடைய தொடர்ச்சியற்ற தன்மை பற்றியும் வினாக்கள்ல எம்சிக்யூல வாரது உண்டு. ஸோ சடத்தினுடைய தொடர்ச்சியற்ற தன்மையை எப்படி விளங்கலாம், அதை விளங்கப்படுத்துறேன். முதலாவது இதை நாங்க பார்த்துட்டு வருவோம். சரி. ஸோ மூலக்கூறுகளுக்கு மிகவும் நெருக்கமாக அடுக்கப்பட்ட ஒரு நிலைதான் திண்மம். திண்மம்னு சொல்றது வெப்பத்தினுடைய சக்தி குறைந்த ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதாவது வெப்ப சக்தி குறைவாக இருக்கிற நேரம்தான் ஒரு பதார்த்தம், ஒரு சடம் திண்ம நிலையில இருக்கும். சோ வெப்ப சக்தி குறைந்த ஒரு நிலையில தான் என்ன உருவாகுது, திண்மம் உருவாகுது. வெப்ப சக்தி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நீங்க திண்மத்தை பார்க்கலாம். இதுல இருந்து இன்னும் ஒரு அடுத்த பிசிக்கல் ஸ்டேட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் அடுத்த லெவல்ல. அதுதான் திரவம். சோ திரவத்தை நீங்க பாத்தீங்களாக இருந்தால் இங்க மூலக்கூறுகளுக்கு இடையில கொஞ்சம் நெருக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். மூலக்கூறுகளுக்கு இடையில நெருக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆகவே மூலக்கூறுகள் கொஞ்சம் ஐதாக காணப்படும். சும்மா சிம்பிளா சொல்லணும்னா மூலக்கூறுகள்ல ஐதாக காணப்படும். ஆனால் நல்லா யோசிச்சுக்கோங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை சரியா விளங்கிக்கோங்க. சரியா? சோ மூலக்கூறுகள் மிக நெருக்கம்ன்ற அந்த இது இல்லாம போய் மூலக்கூறுகள் ஐதாக காணப்படும். ஓரளவு ஐதாக காணப்படும். அதே நேரம் இந்த திரவத்துக்கு ஒரு விசேட பண்பு ஒன்று இருக்குது, கனவளவு திட்டவட்டமானது. சரியா? கனவளவு மாறாது, கனவளவு திட்டவட்டமானது தான். சரி, திட்டவட்டமான கனவளவு தான். ஆனால் மிக கவனம், திரவத்துல ஒரு தன்மை ஒன்று இருக்கு. எப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரத்தினுடைய கனவளவுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும், அது வடிவத்தை மாற்றும். சோ கனவளவு இங்கேயும் திட்டவட்டமானது, ஆனால் வடிவம் மாறாது. ஆனா இங்க கனவளவு திட்டவட்டமானது, ஆனா அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யும், வடிவம் மாறும். இது மிக பிரதானமான ஒரு வேறுபாடு. அடுத்த விடயத்தை நல்லா கவனிங்க. அமுக்கப்படும் தன்மை திரவத்துக்கும் இல்லை. சரி, அமுக்கப்படும் தன்மை திரவத்துக்கும் இல்லை. அதாவது நீங்க திரவத்தையும் என்ன செய்ய இயலாது, நீங்க அமுக்கி அல்லது அகட்டி கனவளவு கூட்டி குறைக்க இயலாது. அதாவது திரவ மூலக்கூறுகளை அமுக்குவதன் மூலம் அந்த கனவளவை நீங்க என்ன செய்ய முடியாது, சுருக்க முடியாது. கவனமா இருங்க. ஒரு திண்ம மூலக்கூறை வெப்ப சக்தியை அதிகரிப்பதன் மூலம், திண்ம மூலக்கூறுகளுக்கு இடையில வெப்ப சக்தியை அதிகரிப்பதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், திரவ மூலக்கூறுகளாக மாற்றலாம். சோ வெப்ப சக்தி கொஞ்சம் கூட இருக்குது. சரியா? சோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் மெட்டர். இப்ப கவனிங்க, அடுத்த விஷயத்துக்கு வார. சோ அடுத்த பௌதீக நிலை என்னது, வாயுக்கள். சோ அடுத்த பிசிக்கல் ஸ்டேட் தான் வாயுக்கள். சோ இந்த வாயுக்கள் எடுத்தீங்களாக இருந்தால் வாயு மூலக்கூறுகள் மிக ஐதாகத்தான் காணப்படும். மிக மிக ஐது. சோ வாயு மூலக்கூறுகள் மிக மிக ஐதாக காணப்படும். சரியா? அடுத்தது கனவளவு சொல்றது வாயு மூலக்கூறுகளுக்கு மாறும் புள்ளிகள். கனவளவு சொல்றது வாயு மூலக்கூறுகளுக்கு மாறும். அது எப்படி மாறும்? தான் எந்த பாத்திரத்துல இடம் கொள்ளுதோ அந்த பாத்திரத்துல மொத்த கனவளவையும் என்ன செய்யும், அது அடைக்கும். இது நீங்க கேசஸ்ல சரியா விளங்கிக் கொள்ளணும். சரியா? இப்போ உதாரணமா சார் இப்படி ஒன்று சொல்லித்தாரு, கவனி. உதாரணம், ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது. நீங்க 5 மூல் ஐதரசன் எடுக்கிறீங்க. 5 மூல் H2 கேஸை இதுக்குள்ள நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு நான் சொல்றேன். இந்த பாத்திரத்தினுடைய கனவளவு ஒரு 750 மில்லிலிட்டர் இருக்கும். இப்ப இந்த வாயுவை முற்றாக அகற்றி இன்னும் ஒரு 1500 ml கனவளவு உள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ளுக்கு இதே 5 மூல் ஐதரசனை போடுறீங்க. இப்ப இதுல புதிய கனவளவு என்னன்னு கேட்டால் இப்ப 1500 ml. சோ இதை நீங்க தெளிவா விலையும் கொள்ளணும். என்று சொன்னால் கேசஸ்ல சில வினாக்களை நீங்க ஃபைனல் பேப்பர்ல முகம் கொடுப்பீங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு வேல்வை திறப்பதன் மூலம்
இங்கால இருக்கிற ஒரு கேஸ் இங்கால கடந்து போற மாதிரி. அதுக்கு பிறகு நீங்க விலையும் கொள்ளணும், அந்த ரெண்டு கேஸும் எப்ப கலக்குதோ, அந்த ரெண்டு தொகுதியிலையும் எப்ப அந்த வேல்யூ திறக்கப்படுதோ, அதோட தொகுதியின் மொத்த கனவளவு தான் வாயுட புதிய கனவளவு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குச்சு? எத்தனை பேர் இந்த மாதிரி கேள்வி பார்த்திருக்கிறீங்க? ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பாபு. நீங்க கேசஸ் இதுக்கு முத படிச்சிருந்தால் அல்லது நீங்க ஒரு ரிப்பீட்டரா இருந்தால் இந்த விஷயத்தை சரியா விளங்கிக் கொள்வீங்க. ஒரு பக்கம் ஒரு தொகுதி இருக்குது, இன்னும் ஒரு பக்கம் இன்னும் ஒரு தொகுதி இருக்குது. எப்ப இந்த ரெண்டு தொகுதிக்கும் இடையிலான வால்வு திறக்கப்படுதோ அப்ப என்ன செய்யும்? இந்த ரெண்டு தொகுதியும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிடும். உதாரணமா சிம்பிளா இப்படி சொல்லலாம். கவனி, இந்த தொகுதிக்குள்ளுக்கு ஒரு வாயு அடைச்சு வச்சுக்கிறீங்க, இந்த தொகுதிக்குள்ளுக்கு ஒரு வாயு அடைச்சு வச்சுக்கிறீங்க. ரெண்டும் ஒரே வாயு அல்லது வேறுபட்ட வாயு, பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு தொகுதியும் ஒரு வால்வால பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப உதாரணமா ஆரம்பத்துல இந்த தொகுதியில கனவளவு இங்காலைக்கிற கனவளவு மட்டும்தான். ஆரம்பத்துல இந்த தொகுதியில கனவளவு இங்காலைக்கிற கனவளவு மட்டும்தான். ஆனால் எப்ப இந்த வேல்வு திறக்கப்படுதோ அப்ப இது ரெண்டிடையும் புதிய கனவளவு இந்த மொத்த கனவளவுக்கு சமனா இருக்கும். உதாரணமா இது V1 இது V2 அப்படின்னு சொன்னால் எப்ப இது திறக்கப்படுதோ அதோட இதுல மொத்த, இப்ப ஆரம்பத்துல V1 கனவளவு, அதுக்கப்புறம் ஆரம்பத்துல V2 கனவளவு, எப்ப இது ரெண்டும் திறக்கப்படுதோ அதோட இதுல மொத்த கனவளவு V1 சக V2 மாறும். கேள்வி செய்யறதுக்கு இது முக்கியம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஹேண்ட்ஸ் பண்ணு தாங்க பாபு. போய்க்க. சோ இது சரியா விளங்கிக்கோங்களா? சோ வாயுக்களோட ஒரு மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்ல இதுவும் உண்டு. என்னது? ரைட். கனவளவு பாத்திரத்துல கனவளவுக்கு ஏத்த மாதிரி வரும். சரியா? கனவளவுன்னு சொல்றது பாத்திரத்தினுடைய கனவளவுக்கு ஏத்த மாதிரி வரும். திரவம் திரவம் பாத்திரத்துல கனவளவுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை தான் மாற்றும். நல்லா நம்ம டிஃபரெண்டா விளங்கி போகணுமா? டிஃபரெண்டா விளங்கி போகணும். வடிவம் மாறும்னு சொல்றது வேற, கனவளவு மாறும்னு சொல்றது வேற. சரி, ரைட். சோ இங்க நான் சொல்லித்தாரன், மிக ஐதாக காணப்படும் மூலக்கூறுகள், மூலக்கூறுகள் மிக ஐதாக காணப்படும். அதே நேரம் கனவளவு என்ன செய்யும்? மாறும். அடுத்தது, வாயுக்களுக்கு அமுக்கப்படும் தன்மை உண்டு. வாயுக்களுக்கு அமுக்கப்படும் தன்மை உண்டு. அதாவது நீங்க சின்னத்துல சின்னத்துல மட்டும் இல்ல, பெருசாவியும் இந்த வேலை செய்யறதான். நாங்க ஒரு பலூன் எடுத்து ஊதுவோம். சரியா? பலூன் எடுத்து ஊதுறோம். இப்போ ஒரு கற்பனையில வச்சுக்கோங்க சார், ஒரு அழகான பலூன் ஒன்று எடுத்து ஊதுறேன். இப்போ அதுல ஒரு அழகான ஒரு ஹார்ட் ஷேப் கொண்டு வரையும் வைப்போமே. ஓகே. இப்ப நாங்க அந்த பலூன் வாயை கட்டிட்டு அதை அப்படியே நெசுக்கி 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 கொண்டு வந்தா நாங்க அந்த வாயு அப்படியே ஒரு சின்ன பலூன் ஆகும் வரைக்கும் நெசிக்கலாம். எத்தனை பேர் அப்படிலாம் செஞ்சு விளையாண்டிக்கிறீங்க? யாருக்காவது அனுபவங்கள் இருக்குதா? ஒரு கொஞ்சம் வாயுவை பலூனுக்குள்ள எடுத்துட்டு போட்டு அது அப்படியே ஒரு மூளைக்கு நாங்க நெசிச்சுட்டு வந்தா பலூன் இப்ப இந்த மட்டும் இருந்திருக்கும். ஆனா நாங்க அப்படியே நெசிச்சுட்டு வரும்போது என்ன செய்யும்? சின்னதா மாறும். இதுலதான் நிறைய பேருக்கு தங்களோட அந்த இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஹாபி. தங்களோட இருக்கிற வன்மம் மொத்தத்தையும் என்ன செய்யற இதுலதான் காட்டுற. இந்த மாதிரிலாம் விளையாண்டாக்கள் இருப்பீங்க. சரி, ஸோ பலூன்ல இந்த மாதிரிலாம் விளையாண்டாக்கள் இருப்பீங்க. ஸோ இது என்னது அர்த்தம்? நாங்க சொல்ற இந்த இந்த பாடத்துலயா நீங்க வேற ஒன்றும் நினைக்க கூடாது. ஸோ இதுல இருந்து நீங்க உண்ட விளங்கிக் கொள்ளணும், அமுக்கப்படும் தன்மை வாயுக்களுக்கு உண்டு. சரி, ரைட். இதெல்லாம் நல்லா விளங்கும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ஐடியா. இப்ப இதுல இருந்து பாத்தீங்களாக இருந்தால் இருக்கிறதுக்கு உள்ளுக்கே வெப்ப சக்தியை கூட கொண்டால் யாரு? வெப்ப உட்சக்தி யாருக்கு கூட இருக்கும்? வாயுக்களுக்கு தான் மிக மிக கூட இருக்கும். வாயுக்களுக்கு தான் மிக மிக கூடுதலாக இருக்கும். சரியா? இதெல்லாம் பேசிக். இப்ப இதுல இருந்து சில நீங்க வேர்டை விளங்கி கொள்ளணும் பிள்ளைகள். இப்ப கவனிங்க, ஒரு திண்மம் ஒரு திண்மம் என்ன செய்யலாம்? திரவமாக மாறலாம். திரவமாக மாறலாம். இந்த செயல்முறைக்கு நாங்க ஒரு பெயர் சொல்லுவோம், உருகல். ஒரு திரவம் மீண்டும் என்ன செய்யலாம்? திண்மமாக மாறலாம். அப்ப இதுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க? சொல்லுங்க. ஒரு திண்மம் திரவமாக மாறினா உருகுதல். ஒரு திரவம் திண்மமாக மாறினால் இதுக்கு என்ன பேர்? சொல்லுங்க பாபு. சொல்லுங்களேன், என்ன பேர்? கமெண்ட் பண்ணுங்களேன் பாபா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு இது பேசிக் தெரியுது? உறைதல். என்னது? உறைதல். வெரி குட். இப்ப கவனிங்க, ஒரு திரவம் என்ன செய்யலாம்? வாயுவாக மாறலாம். இதுக்கு சொல்ற பேர் என்ன? ஆவியாதல்.
ஆவியாதல். அதுவே ஒரு வாயு என்ன செய்யலாம்? திரவமாக மாறலாம். இதுக்கு சொல்ற பேர் என்ன? ஒடுங்கல். இதுக்கு சொல்ற பேர் என்ன? ஒடுங்கல். ஒரு திண்மம் ஆவியாக மாறலாம். இதுக்கு சொல்ற பேர் என்ன? ம்? ஒரு திண்மம் ஆவியாக மாறுது. இதுக்கு சொல்ற பேர் என்ன? ம்? பதங்கமாதல். இதுக்கு சொல்ற பேர் என்ன? பதங்கமாதல். ரைட். ஒரு வாயு திண்மமாக மாறுது. இதுக்கு சொல்ற பேர் என்ன? ம்? இதுக்கு சொல்ற பேர் என்ன? என்ன பேர்? படிதல். ஓகே, சரி. சோ இப்படி ஒரு சடத்தினுடைய பௌதீக நிலைகள் என்ன செய்யலாம்? அது கொண்டிருக்கிற வெப்ப சக்தியை மாற்றி அமைப்பதன் மூலம் நீங்க மாற்றி அமைக்கலாம். சடம் சடம் ஒரு தொடர்ச்சியற்ற தன்மையே உடையது. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். இப்ப உதாரணமா இந்த திண்மங்கள் ஒரு தொடர்ச்சியற்ற தன்மையை கொண்டது. இதுக்கு நல்ல ஆதாரம் ரதர்ஃபோர்டின் பொன்னிதழ் பரிசோதனை. இப்ப ரதர்ஃபோர்டோட அல்பா கதிர்கள் என்ன செஞ்சுச்சு? அந்த மெல்லிய பொட்டாட ஊடுருவி செல்லுது. ஆகவே என்னது? திண்மங்கள் தொடர்ச்சியற்ற மூலக்கூறுகளை ஒழுங்கமைச்சிருக்குது. சோ சடத்துல என்ன இருக்குது? ஓட்டை இருக்குது, இடைவெளி இருக்குது. இப்ப திரவங்கள் தொடர்ச்சியற்ற தன்மையை கொண்டது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு டைய கொண்டு போய் ஒரு MnFO கரைசலை கொண்டு போய் நீர்ல விட்டீங்களாக இருந்தால் அந்த டை என்ன செய்யும்? பாத்திரிக்க கொஞ்சம் கொஞ்சமா வடிவா அந்த நீர்ல என்ன செய்யும்? ஸ்ப்ரெட் ஆகும். சோ மூலக்கூறுகள் இருக்கிற இடைவெளியில என்ன செய்யுது? அந்த புதிய அந்த சாய மூலக்கூறுகள் போய் சேருது. சோ வடிவா அதுல இருந்து நீங்க அடையாளம் காணலாம். திரவங்களும் தொடர்ச்சியற்ற தன்மையை கொண்டிருக்கும். வாயுக்கள் தொடர்ச்சியற்றது. ஸ்கூலுகள்ல சின்னத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்ப எவனாவது ஒருத்தன் ஒரு வாசமான வாயுவை வெளியிடுறான், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறாள், கொன்னைத்தால என்ன செய்யும்? உங்களோட மூக்குல ஒரு அழகான ஒரு பிரியாணி வாசம் அடிக்கும். என்ன பிரச்சனை? அந்த பிரியாணில நேத்து இருந்த முட்டோட வாசம் தான் அடிக்கும். சோ அந்த அழகான வாசத்தை நீங்க சுவாசிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ம்? இப்போ உதாரணமா H2S போன்ற கூழ் முட்டை மனமுடைய ஒரு வாசம் உங்களோட மூக்குக்கு அடிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆ? வாயுக்கள் தொடர்ச்சியற்ற தன்மை உடையது. அதாவது இதுக்கு பிறகு உங்களோட கிளாஸுகள்ல நீங்க நேரடி கிளாஸ்கள் போற நேரம் எங்கேயாவது இந்த மாதிரி H2S மனமெல்லாம் வந்தா நீங்க உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? ரைட், ஐஎஸ்ஆர் கிளாஸ்ல இப்படி சொல்லி தந்தாரு. சோ கேட்கணும், டேய் வாயுக்களோட தொடர்ச்சியற்ற தன்மைக்கு பரிசோதனை நிகழ்த்தியால் யாருன்னு பக்கத்துல பார்க்கணும். சரி. சோ வாயு மின் கடத்தலை பத்தி யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுக்கோங்க. சரிதானே? ரைட். சோ இதுதான் ஒரு கேஸஸ் பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஸோ ஒரு சடத்தின் பௌதீக நிலைகளோட அடிப்படை விளக்கம். சரி. ஸோ எல்லாருக்கும் வடிவா அவங்களோட டெலிகிராம் சேனலுக்குள்ளு சரி ஒரு டியூட் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த டியூட்ல வடிவா உங்களுக்கு சிம்பிளா இது மாதிரி ஒரு 3 டியூட் வரும் மொத்த கேஸஸ். அதை வடிவா பிரிண்ட் பண்ணிக்கொள்ள பாருங்க. டெலிகிராம் சேனல் கெம் எக்ஸ்பர்ட் ஐஎஸ்ஆர்ந்து கண்டெக்ட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க என்ன செய்யலாம், அட்மின் இலக்கத்துக்கு கண்டெக்ட் பண்ணி டெலிகிராம் சேனலை வாங்கி எடுக்கலாம், வாட்ஸ்அப் சேனல்ல லிங்கை வாங்கி எடுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது என் நம்பர். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி நீங்க எதுவும் செஞ்சு கொள்ளலாம். சரி, ரைட். ஸோ சிம்பிளா கவனிங்க. இப்போ இன்றைக்கு பிரிண்ட் பண்ணாதாக்கள் பிரச்சனை இல்லை, சும்மா வடிவா கவனிங்க. நீங்க கிளாஸ் முடிய நாளைக்கு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். பருமனை திணிவை கொண்டதும் இடத்தை அடைக்கக்கூடியதுமான பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் சடம் எனப்படும். ஸோ ஹைலைட் பண்ணுங்க, பருமன், அடுத்தது இடத்தை அடைக்கும். ரைட். குறித்த ஒரு சடம் ஆக்கப்பட்ட துணிக்கையின் ஒழுங்கமைப்பு, இயக்கம், அசைவு என்பவற்றில் அடிப்படையில் சடத்தின் 3 பௌதீக நிலைகள் தீர்மானிக்கப்படுகிறது. சோ சடத்தினுடைய பௌதீக நிலைகள் என்னது? சடத்தினுடைய பௌதீக நிலைகள் தீர்மானிக்கப்படுறது மூலக்கூறுகளோட ஒழுங்கமைப்புல மட்டும் இல்ல, இன்னும் ஒரு விடயமும் இருக்குது. என்னது? மூலக்கூறுகளோட இயக்கம். சோ இப்ப திண்ம மூலக்கூறுகள் என்ன செய்யாது? சுயாதீனமாக அங்கால இங்கால இயங்கலாம். ஏன்? ஒரு ஆளோட ஒரு ஆள் பிணைஞ்சு போயிருக்கிறாரு. இப்போ ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறார் எல்லாரும். இப்ப 2 பேர் கப்பல்ஸ் ஆகிக்கிறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து 2 பேர் கப்பல்ஸ் ஆயிருந்தாலும் அங்கால இங்கால போகல, எல்லாரையும் கூட்டு போகணும். ஏன்? ஒரு ஆள்ல ஒரு ஆள் டிபெண்ட் ஆகிருக்குது. சோ மூலக்கூறுகளோட இயக்கம் இங்க என்னது? நடக்காது. உண்மையிலேயே இயக்கம் புறக்கணிக்கலாம். இயக்கம் ஒன்று இருக்காது. இங்கேயும் மூலக்கூறுகளோட இயக்கம் என்னது? இருக்காது. ஆனா மிக ஐதாக இருக்கும். மூலக்கூறுகளுக்கு இயக்கம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா மிக ஐதாக இருக்கும். சரி, மூலக்கூறுகளுக்கு உண்மையா தெளிவான திட்டவட்டமான இயக்கம் ஒன்று இல்லாட்டியும் மிக ஐதாக இருக்கும். இங்க என்னது? சுயாதீனமாக சுத்தி தெரியும், வடிவா சுத்தி தெரியும். சோ மூலக்கூறுகளுக்கு இங்க என்ன இருக்குது? இயக்கம் ஒன்று இருக்குது. மூலக்கூறுகளோட இயக்கம் ஒன்று இங்க 100 வீதம் தெளிவா இருக்கு. ம்
ஒரு ஆள் என்னமோ மெசேஜ் ஒன்று போட்டிருக்குது, கொஞ்சம் பார்ப்போம் என்னது. சார் டியூட்டை வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா ப்ளீஸ்? டெலிகிராம் வருது இல்லை, நீங்க டெலிகிராம்ல போய் தான் எடுக்கணும். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி எடுங்க. பிறகு ஏதாவது அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். டெலிகிராம்ல மட்டும்தான் டியூட் போடுவேன். இன்னும் ஒரு சில நாட்கள் போனதுக்கு பிறகு வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும்தான் லிங்க் போடுவேன். எல்லா குரூப்லயும் ஒரே போட்டுட்டு இருக்க மாட்டேன். அடுத்தடுத்த சில வகுப்புகளுக்கு பிறகு வாட்ஸ்அப் சேனல்ல மட்டும்தான் லிங்க் போடுவேன். சரி. ஸோ தேவைன்னு நினைக்கிறார்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி எடுங்க, டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி எடுங்க. ஸோ ரெண்டுலையும் ஃப்ரீ கிளாஸ் அப்டேட் வரும். ஸோ ஏன்னா அது ரெண்டும் நான் பர்சனலாக பாவிக்கிறது. சரியா? ஆர்கானிக்ல என்ன போறீங்க? ஆர்கானிக்ல நாங்க பென்சீன் தொடங்கி பென்சீன் முதலாவது பேசிக் என்னது ஆர்கானிக் பேரிடலாம் முடிச்சிட்டோம். உருகுநில குதல்ல முடிச்சிட்டோம். பென்சீன் தொடங்கி பென்சீன் பேசிக், அதாவது இலத்திரன் நாட்ட பிரதியீடு தாக்கங்கள் எப்படி பென்சீன்ல நடக்குது, பென்சீன முதலாம் பிரதியீடு இரண்டாம் பிரதியீடு பென்சீன் வழிகாட்டல் இயல்பு, இதுகள் முடிச்சிக்கிறோம். சரி. ஸோ இப்பதான் பேசிக் போகுது, ஆனா முக்கியமான பகுதிகள் போயிட்டு போன கிளாஸ்ல. சரி. ஸோ தேவைன்னு நினைக்கிறார்கள் விரும்பி படிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் ஒன்று மட்டும் நிச்சயமா சொல்லுவேன், நீங்க இங்க படிக்கிற ஃபீல் ஸ்ரீலங்கால எங்க போனாலும் படிக்க மாட்டீங்க. சரியா? எந்த எந்த கிளாஸ்ல நீங்க வந்து உங்களுக்கு விலங்கல்ல படிக்கல அப்படின்னு சொன்னால் நான் ப்ரொமிஸ் பண்ணி சொல்லுவேன், நீங்க ஸ்ரீலங்கால எங்க போயும் படிக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் எந்த கிளாஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிச்சுக்கிறாங்க. ஒரு நாளும் யாரும் விரங்கல்லன்னு என்ன விட்டு போக மாட்டாங்க. வேற ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, டைம் டேபிள் அப்படி இப்படி 1008 ரீசன் சொல்லுவாங்க, போர்டிங்ல போன் பாய்க்கலாம். யாரும் விலங்கல்லன்னு போக மாட்டாங்க. ஏண்ட ஒரு கிளாஸ்ல நார்மலா தியரியில கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. பேப்பரா இருந்தா எப்படியும் 400ல தொடங்கி 300ல தொடங்கி அந்தந்த வருஷம் போன வருஷம் 800 பேர்ல முடிஞ்சிச்சு. சரி. ஸோ நார்மலா தியரிக்கு 300க்கு பதிலாக 200 வச்சா கூட நான் ஆர்கானிக் தியரிக்கு 3000 வாங்கியிருப்பேன். ஸோ 3000 தர 200 எவ்வளவு? 6 லட்சம். ஸோ நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு செய்யற இந்த கிளாஸ்ல பெருமதி எவ்வளவு? இதுக்கு 6 லட்சம், இதுக்கு நான் 2500 வாங்கியிருந்தாலும் இதுக்கு 5 லட்சம். சரி. ஸோ இறைவன் அதுக்குரிய கூலியனை தருவான், அதை நான் நம்புறேன். சரி. ஆனால் நீங்க அதை சரியா பயன்படுத்துங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல யோசிக்கலாம், என்னடா இதெல்லாம் பேசிக் தானே, இதை படிக்கணுமா அப்படின்னு. ஆனா ஒவ்வொரு பேசிக்கான விஷயத்துக்கு உள்ளுக்கும் நான் என்ன செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளடக்குவேன். உள்ளடக்குற நேரம் பெரிய பகுதிகள் உங்களை அறியாமலே போய்த்திரும். ஸோ நாளைக்கு வார நேரம் பெரிய பகுதி மிஸ் ஆயிரும். ஸோ பேசிக்ல இருந்து படிங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா கேசஸ் ஒரு ஒரு 10 இல்லாட்டி 12 கிளாஸ். சரியா? மேக்சிமம் ஒரு 10 இல்லாட்டி 12 கிளாஸ். ஸோ எப்படியோ என்னது, நான் நினைக்கிற மாதிரி ஒரு 4 அல்லது 5 வீக்ல முடிஞ்சிடும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 வீக் மேக்சிமம் எடுக்கலாம். ஸோ அதோட முடிஞ்சிடும். ஸோ எவ்வளவு நீங்க கெப்பக்கிரிமையோட படிக்க இயலுமோ, நீங்க எவ்வளவு தியாகத்தோட படிக்க இயலுமோ அவ்வளவு தியாகத்தோட படிங்க. பரீட்சைக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டு விட்டது 11ஆம் மாதம். அப்படியா? ஸோ 12ஆம் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நேற்றைய கிளாஸ்லையும் சொன்னேன், எக்ஸாம் பேட்ச் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. எக்ஸாம் பேட்சுக்கு போறாக்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. 100% என்னை நம்பி படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடப்பேன்னு நான் நேற்று உங்களுக்கு வாக்கு தந்தேன். அதை இன்றைக்கும் ஞாபகப்படுத்துறேன். சரியா? செக்ஷன் வைஸ் கிளாஸஸ் செய்கிறேன், ஒவ்வொரு யூனிட்டும் செய்கிறேன், ஃபுல் மாடல் பேப்பர் செய்கிறேன், மந்த்லி ஒரு ஃபுல் மாடல் பேப்பர் செய்கிறேன். அதுக்கு மேலதிகமாக இந்த மாதிரி தியரி ஃப்ரீயும் செய்கிறேன். சரி. ஸோ அது மாதிரி இப்போ 26 ஆக்களுக்கும் வார வீக் எனர்ஜெட்டிக்ஸ் தியரி தொடங்குது. சரி. பெய்ட் கிளாஸ்ல எனர்ஜெட்டிக்ஸ் தியரி தொடங்குது, உங்களை கேஸஸ் ஃப்ரீ ஆக்கியிருக்கிறேன். ஸோ 27 ஆக்களுக்கு ஜெனரல் கெமிஸ்ட்ரி போகுது. ஸோ வகுப்புகள் இறைவன் உதவியால் நல்லபடியாக போய் கொண்டிருக்கும். ஸோ உங்களோட சைடில் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வேலை செய்யணுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி வேலை செய்யுங்க. நான் என்னால் இயலுமான பெஸ்ட்டை நான் செஞ்சு தரேன். சரி. ரைட். கவனிங்க. திண்ம துணிக்கைகள் மிக நெருக்கமாக ஒழுங்கான விதத்தில் அடுக்கப்பட்டிருப்பதால் இத்துணிக்கைகள் அசைவற்றவை, எனினும் இவை எல்லைக்குட்பட்ட விதத்தில் அதிர்வடையக்கூடியவை. சரியா? ஸோ திண்ம துணிக்கைகள் என்ன இருக்கும்? அதிர்வு தான் இருக்கும், அசைவு இருக்காது. எனினும் இதன் காரணமாக திண்மங்களின் வடிவம், கனவளவு, அமுக்கப்படும் தகவு, அடர்த்தி என்பன மாறாது காணப்படும். ஸோ என்ன நடக்காது? அடர்த்தி உட்பட இதுல என்ன செய்யாது? மாறாது. சரியா? ஸோ திரவம் அப்படின்னு பாருங்க. சரி. ஸோ திரவம் அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால், திரவ துணிக்கைகள் ஓரளவு நெருக்கமாக இத்துணிக்கைகள் வரையறுக்கப்பட்ட அசைவு உண்டு. இதன் காரணமாக திரவத்தின் வடிவம் மாறுபடும், ஆனால் கனவளவில் மாற்றம் ஏற்படாது.
ஸோ திரவத்துல வடிவம் மாறும், ஆனா கனவளவு என்ன செய்யாது, மாறாது. அதான் சொல்லிட்டு திட்டவட்டமான கனவளவு இருக்குது, ஆனா என்னது, வடிவம் மாறும். சரி, ரைட். வாயுவில் உள்ள துணிக்கைகள் மிக ஐதாக காணப்படும். இதனால் இத்துணிக்கைகள் சுயாதீன அசைவை கொண்டவை. ஹைலைட் பண்ணுங்க, சுயாதீன அசைவு. சோ நீங்க இதுவரைக்கும் பார்த்த 3 பௌதிக நிலைகள்லையும் சுயாதீன அசைவு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு, வாயுக்கள் மட்டும்தான். எனவே வாயுக்களின் வடிவம் கனவளவு என்பன மாறுபடும். சோ கனவளவும் மாறும், வடிவமும் மாறும். ஓகே, ரைட். சோ இந்த சார்ட்டை ஃபில் பண்றது இனி உங்களோட வேலை. சோ சிம்பிளா டக்குன்னு ஃபில் பண்ணி எடுங்க, நேரத்தை வீணடிக்க வேணாம் பெரிய அளவுல. சோ துணிக்கைகளின் அசைவு, திண்மத்துக்கு என்னது, திண்மத்துக்கு என்னது, துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பு, திண்மத்துக்கு என்னது, மிக நெருக்கம். திரவத்துக்கு என்னது, ஓரளவு நெருக்கம். வாயுக்களுக்கு என்னது, ஐதாக காணப்படும். அவசரமா எழுதிக்கோங்க. துணிக்கைகளின் ஒழுங்கமைப்பு, திண்மத்துக்கு மிக நெருக்கம், திரவத்துக்கு ஓரளவு நெருக்கம், வாயுக்களுக்கு ஐதாக காணப்படும். துணிக்கைகளின் அசைவு, திண்மத்துக்கு இல்லை, திரவத்துக்கு ஓரளவான அசைவு, வாயுக்களுக்கு பூரண அசைவு. வடிவம் திண்மத்துக்கு மாறாது, திரவத்துக்கும் எனது, வடிவம் திரவத்துக்கும் மாறும், வாயுக்கும் மாறும். கனவளவு திண்மத்துக்கு மாறாது, திரவத்துக்கும் மாறாது, ரெண்டுக்கும் திட்டவட்டமானது. வாயுக்கு என்னது வரும், வாயுக்கு எப்படி வரும், கனவளவு மாறுபடும் அப்படின்னு வரும். சோ பாத்திரத்தின் கனவளவு தான் வாயுட மொத்த கனவளவு. சரி, தான் அடைக்கப்பட்ட பாத்திரத்தின் கனவளவு அதான் வாயுட மொத்த கனவளவு. அடர்த்தி, கனவளவு மாறுற ஆளுக்கு தான் அடர்த்தி மாறும். சோ அடர்த்தி திண்மங்களுக்கு அதி உயர்வா இருக்கு. ஏன்னா மூலப்பொருள் நெருக்கம் மிக கூட, சோ அடர்த்தி மிக உயர்வா இருக்கு, அதி உயர்வு. நல்லா ஞாபகம் வைங்க, நல்லா ஞாபகம் வைங்க. நீங்க இந்த விஷயத்த சாதாரணமா நினைக்கிறீங்க, ஆனால் இந்த விஷயத்துல இருந்து இப்படி கூட ஒரு கேள்வி வரலாம். நீங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி எப்படி ஒரு கேள்வி பார்த்திருப்பீங்க, மின் கடத்து திறன் அப்படின்னு சொல்லி போட்டு, அல்லது உருகுநிலை கொதிநிலை அப்படின்னு சொல்லி போட்டு சில தரவுகள் தந்து ஏபிசிடி அப்படின்னு போட்டுட்டு ஒரு சார்ட்டுக்குள்ளுக்கு மிக ஐது, மிக அரிது, மிக உயர்வு, மிக குறைவு, மிக தாழ்வுன்னு சொல்லி ஒரு வருஷம் கேள்வி வந்திருக்கும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில. அந்த கேள்வியில நீங்க கீழே சில சேர்வைகள் பார்த்திருப்பீங்க. இப்ப மின்னை கடத்தும் அப்படின்னா அது ஒரு உலோகம், மின்னை கடத்தும் அப்படின்னா அது ஒரு உலோகம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சு போட்டிருப்பீங்க. எத்தனை பேருக்கு அந்த கேள்வி ஞாபகம் இருக்குது, எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்குது. அடர்த்தி மிகவும் ஒப்பீட்டளவில் மிக உயர்வானது. அதுக்கு பிறகு மின் கடத்தல் அப்படி வந்திருக்கும் ஒரு சாட்டுக்குள்ளுக்கு. அதுக்கு பிறகு என்னது, உருகிய நிலையில் மின் கடத்தல் அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு பிறகு நீங்க அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க, சாலக கட்டமைப்பை கொண்டிருக்கும். அப்படி நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த மூலக்கூறுகளோட இயக்கம், சுயாதீனமான இயக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஐ திங்க் 2018. சரியா? அப்ப மூலக்கூறுகளோட இயக்கம், சுயாதீனமான இயக்கம் அப்படின்னு சொன்னால், நீங்க அந்த சுயாதீன இயக்கம்ன்றதை கண்ட உடனே என்ன செய்யணும், மேலே தரப்பட்ட சேர்வைகள்ல வாயுவை தேடணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? ஆன்சர் பண்ணதாங்க போகும். எனக்கு தெரியாது உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு, நான் அதுதான் கேட்கிறேன். நான் என்ன என்ன மாதிரியான ஒரு கேள்வியை எதிர்பார்க்கிறேன்னு விளங்குதான்? எங்கேயாவது மூலக்கூறுகளுக்கு சுயாதீன இயக்கம்ன்ற வேர்டை கண்டா நீங்க மேலே உள்ள அந்த பார்ல எது தேடுவீங்க, வாயுக்களை தேடுவீங்க. சரி, ரைட் ரைட். சோ அடர்த்தி மிக உயர்வு, உயர்வு. இங்க என்னது, அடர்த்தி மிக குறைவு. அமுக்கப்படும் தன்மை இவருக்கு இல்ல, திண்மத்துக்கு இல்ல, திரவத்துக்கு மிக கடினம், இல்லதான், மிக கடினம். சரி, வாயுக்களுக்கு உண்டு. துணிக்கைகளோட அதிர்வு எல்லாத்துக்கும் உண்டு, துணிக்கைகளோட அதிர்வு எல்லாத்துக்கும் உண்டு. சோ வெப்ப சக்தியை பெற்ற எல்லா துணிக்கையும் என்ன செய்யும், அதிரும். ரைட், கவனிங்க. வாயுக்கள், வாயுக்கள் வாயுக்கள் கனவளவானது அது அடைக்கப்பட்ட கொள்கலத்தின் கனவளவுக்கு சமனான பெருமானத்தை கொண்டிருக்கும். இதற்கு காரணம் வாயு மூலக்கூறுகள் அது அடைக்கப்பட்ட கொள்கலம் முழுவதும் பரவுவதாகும். எனினும் திரவங்கள் அவ்வாறு நடந்து கொள்வதில்லை. வெப்பநிலை ஏற்படும் மாற்றங்கள் பொறுத்து சடமானது அதன் 3 பௌதிக நிலைகளுக்கு இடையில் பேணப்படலாம். வெப்ப சக்தியானது அதிகரிக்கப்படும் போது சடம் திண்மம், திரவம், வாயு என ஒழுங்கில் மாற்றத்தை காண்பிக்கும். ஹைலைட் பண்ணுங்க, வெப்ப சக்தி அதிகரிப்பு, திண்மம் டு திரவம், வாயு, அது ஒரு கோடு போடுங்க, எனும் ஒழுங்குன்றத வட்டம் போடுங்க.
ஸோ நல்லா விளங்கிக்கோங்க, வெப்ப சக்தி கூட 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 என்ன செய்யும், இந்த ஓடரை பேணும். ஆகவே வெப்ப சக்தி அடிப்படையில ஒரு வாயுட வெப்ப உட்சக்தின்றது எப்பயும் என்னது, ஒரு திண்மத்தை விட உயர்வா இருக்கும். சரி. ஸோ கீழே வடிவா இங்கிலீஷால பேஸ் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர் தரப்பட்டிருக்குது. ஸோ அதை நீங்க தமிழால மாற்றிக்கொள்ளலாம். உருகல், உறைதல், ஆவியாதல், ஒடுங்கல், பதங்கமாதல், படிவாதல் மாற்றிக்கொள்ளலாம். நாளைய தினம் நாங்க கேசஸ்ல வாயு விதிகள் தொடங்குவோம். வாயு விதிகள் தொடங்கினால் அதை ப்ராக்டிக்கலா செய்வேனா, உங்களோட வாயு விதிகளை உங்களோட கண் முன்னுக்கு காட்டுவேன், எப்படி வாயு விதிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, ஒரு ப்ராக்டிக்கலாவே செய்வோம். ஸோ டோன்ட் வரியா. ரைட், கவனிங். இதற்கு காரணம் வெப்பநிலை ஏற்படும் மாற்றமானது சடத்தின் இயக்க சக்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவதாகும். சரி, ஓகே, அடுத்த பேஜ் எடுங்க. ரைட், இப்ப நாங்க வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரப்புக்குள்ளுக்கு போவோம். சரியா. ஸோ நாங்க இப்ப அடுத்ததாக வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரப்புக்குள்ளுக்கு போவோம். ரைட். வாயுக்கள்ல ரெண்டு வகை இருக்குது. என்ன தம்பி? வாசமான வாயு, நாத்தம் பிடிச்ச வாயு. அப்படியா? சிசி அப்படி இல்லை. நாங்க வாயுக்களை பத்தி இப்ப தெளிவா படிப்போம். என்ன மாதிரி? இப்ப நீங்க பயந்து போயிருக்கீங்களா ரிசல்ட்ஸ் வர போகுதுன்னு? எத்தனை பேர் பயந்து போயிருக்கிறீங்க? ஒரு ஹேண்ட்ஸ்அப் பண்ணு பாப். எத்தனை பேர் ரிசல்ட்ஸ் நினைச்சு பயந்து போயிருக்கிறீங்க? வீட்டுல அடி விழுமோ? ஆ, நம்பிக்கை வைங்க, உங்களால ஏழும் பிள்ளைகள். இந்த உலகத்துல உங்களை பார்த்து யார் உங்களால ஏழாண்டு சொன்னாலும் அவர்களுக்கு நீங்க உங்களோட ரிட்டர்னை கொடுக்கலாம். எப்ப? நீங்க லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு முன்னுக்கு சாதிச்சு காட்டினால் உங்களால ஏழும். இந்த உலகத்துல உங்களை யாரு நம்பாட்டியும் உங்களை நான் நம்புறேன். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்குன்னு சொல்லி ஒரு திறமை இருக்குது, ஒரு முயற்சி இருக்கணும். அதுக்கு ஒரு நீங்க மெயினா உங்கள்கிட்ட ரெண்டு இருக்கணும். ஒன்று ஹார்ட் ஒர்க், அடுத்தது கன்சிஸ்டன்சி ஒன்று இருக்கணும் கட்டாயம். அதாவது தொடர்ச்சியான ஒரு விடயம் இருக்கணும். எந்த வேலையை செஞ்சாலும் நாங்கள் தொடர்ச்சியா செய்யணும். ரிப்பீட் 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 ஒரு வேலையை நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக ஒரு நாள் அது என்ன செய்யும், எங்களுக்கு கைதரும். சரி, கவனி. வாயுக்கள் எடுத்தீங்களாக இருந்தால் இங்க நாங்க ரெண்டு விதமான வாயுக்களை பத்தி படிக்கிறோம். ஒன்று ஒன்று இலட்சியமான வாயுக்கள், ஐடியல் கேசஸ், லட்சியமான வாயுக்கள். அடுத்தது மெய் வாயுக்கள். இது ரெண்டையும் நாங்க பிரதானமாக படிக்கத்தான் போறோம். மெய் வாயுக்கள். ரைட். லட்சியமான வாயு. லட்சியம் அப்படின்னா என்ன? நாங்க இன்னும் அடையாத ஒன்று. ஆ, நாங்க இன்னும் அடையாத ஒன்று. உதாரணமா தம்பிட கனவுல சமந்தா வாரா, தம்பி தொடுற மாதிரி ஃபீல் பண்றாரு, ஆனா தொட முடியல. அப்படின்னா என்னது? அது ஒரு கற்பனை. அப்படிதானே? அது ஒரு லட்சியம். சோ உலகத்துல நடக்காத ஒன்று, இல்லாத ஒண்ட நீங்க என்ன செய்றீங்க, நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றீங்க. சரி. இப்போ உதாரணமா நாளைக்கு உங்களுக்கு பொடியமார், நாளைக்கு உங்களுக்கு ஒரு மனைவி கிடைக்க போறா. என் வாழ்க்கையே அவர்தான் அப்படின்னு சொல்ற ஒரு மனைவி கிடைக்க போறான்னு எடுத்துக்கோங்க, ஒரு எடுகோல். இது என்னது தம்பி? லட்சிய வாய்க்கு ஒரு உதாரணம். அதாவது என்னது? நடக்காத, இல்லாத விஷயங்கள். சரியா. சோ லட்சிய வாயுன்னா என்னது? 100% ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனை. ஆனா மெய் வாயுன்றது என்னது? உண்மை இல்லையா? மெய் வாயுன்றது என்னது? உண்மையான வாயுக்கள். லட்சிய வாயுக்களுக்கு, லட்சிய வாயுக்களுக்கு பிள்ளைகள் அடுத்தது உண்மையை சொல்லணும்னா வாயு மூலக்கூறின் பருமனை புறக்கணிக்கலாம். சரியா. வாயு மூலக்கூறின் பருமன் புறக்கணிக்கலாம். அப்ப நிறைய பேர் இந்த வசனத்தை ஒழுங்கா விளங்கி கொள்றது. இப்ப அதாவது லட்சிய வாயுக்களுக்கு பருமனை புறக்கணிக்கலாம் அப்படின்னா நினைக்கிற லட்சிய வாயுக்களுக்கு கனவளவு இருக்காது அப்படின்னு. இல்ல, லட்சிய வாயுக்களுக்கு கனவளவு இருக்குது. ஆனால் அந்த கனவளவுல ஒவ்வொரு தனித்தனி மூலக்கூறும் இருக்குதானே, தனித்தனி ஒவ்வொரு மூலக்கூறும், அந்த ஒவ்வொரு தனித்தனி மூலக்கூறுடையும் கனவளவு என்ன செய்யலாம், பருமன் என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்குது? பருமன் இருக்குது. இப்போ உதாரணமா தம்பிமார் பாக்குற ஒரு ஸ்லிம்மான கேர்ளை யோசிங்க. ஒரு ஸ்லிம் பியூட்டியை தம்பிய மனசுல கற்பனையா நினைக்கிறாரு வைங்க, அது என்னது? லட்சியம். ஆனா நீங்க ரியலுக்கு போனா என்ன இருக்கும்? ஒரு மெய் வாயுல அப்படியெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். சரியா. சோ நீங்க
போன்ல நீங்க பாக்குற இலட்சியம் எல்லாம் என்ன செய்யாது, உங்களோட ரியல் லைஃப்ல இருக்காது. ஸோ அது ஒரு, இதுக்கு பருமன் புறக்கணிக்கலாம், இதுக்கு ஒரு திட்டவட்டமான பருமன் உண்டு உண்டு. சரியா? Right. இப்ப என்னதான் பருமன் உண்டு இருந்தாலும் நாங்க கனவுல காண்றாக்களுக்கு எங்கள்ல கவர்ச்சி கொண்டு வருமா? ம்? லட்சியமான ஒரு இடத்துல பருமன், இப்ப பருமன் இருந்தா என்ன செய்யும்? வந்தர்வாலின் மூலம் கவர்ச்சி விசை தொழிற்படும், லண்டன் போர்சஸ் தொழிற்படும். ஸோ எங்கெல்லாம் பருமன் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? கவர்ச்சி இருக்கும். ஸோ பருமன் இருந்தால் அங்க கவர்ச்சி இருக்கும், கவர்ச்சி உண்டு. ஆனா இங்க கவர்ச்சி என்ன செய்யாது? இருக்காது. ஆகவே கவர்ச்சி இல்லை. ஸோ இங்க கவர்ச்சி இருக்காது. ஸோ வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில இரசாயன தாக்கம் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். ஸோ மூலக்கூறுகளுக்கு இடையிலான இரசாயன தாக்கம் இந்த கவர்ச்சி இருந்தா என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் அங்க என்ன செய்யாது? அந்த இரசாயன தாக்கம் இருக்காது. அதாவது இது சடத்துவமானதாக இருக்கும். ஸோ சடத்துவத்தன்மையை கொண்டிருக்கும். சடத்துவத்தன்மை எதிர்காலத்துல உங்கள்கிட்ட கேட்கலாமா ஒரு எம்சிக்யூ வினாக்கள்ல? சரி பில இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள்கிட்ட கேட்கலாம். அல்லது உதாரணமா ஒரு கூற்றுவினால இப்படி போடலாம், என்னது? லட்சிய வாயுக்கள் சடத்துவத்தன்மை உடையவை, 41க்கு பிறகு வர கூற்று. இரண்டாவது கூற்று வருது, லட்சிய வாயுக்கள் தமக்கிடையில் கவர்ச்சியற்றவை. சோ தகுந்த விளக்கமா வரும். ஏன்? கவர்ச்சி இருந்தா தான் என்ன செய்யும்? ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றோடு ஒன்று ரசாயன ரீதியாக தாக்கம் புரிய பார்க்கும். சோ இதுல அந்த மோதலால் என்ன செய்யாது? இங்கே தாக்கம் ஒன்று இருக்காது. சோ கவர்ச்சி தொழிற்படுவதில்லை. சோ கவர்ச்சி இல்லைன்ற மாதிரி இன்னொரு விடயமும் சேர்த்து சொல்லலாம். கவர்ச்சியோட ஒப்பிடக்கூடிய இன்னொரு விடயம் என்ன? தள்ளுகை. சோ இந்த தள்ளுகையும் இருக்காது, இங்க தள்ளுகையும் இருக்காது. ஆனா இங்க உண்மையான வாயுக்களுக்கு என்ன இருக்குது? தள்ளுகை உண்டு, தள்ளுகை உண்டு. அதே மாதிரி பிள்ளைகள் லட்சிய வாயுக்களுக்கும் நிறம், மனம் இதெல்லாம் இருக்கலாம். நிறம், மனம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க கனவுல கண்டாலும் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா வாரலே தம்பி. அது மாதிரி மெய்வாயுக்களுக்கும் என்ன இருக்கலாம்? நிறமும் மனமும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி. சோ நிறம், மனம் ரெண்டுக்கும் பொதுவானதாக இருக்கு. சோ இதுதான் ஒரு லட்சிய வாயுக்கும் ஒரு மெய் வாயுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒப்பீடு. சோ இந்த ஒப்பீடு நான் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சார்ட் மாதிரி போட்டிக்கிறேன். சோ வடிவா நீங்க என்ன செய்யலாம்? இந்த ஒப்பீடுகளை அதுல மென்ஷன் பண்ணலாம். சோ வடிவா லட்சிய வாயு மற்றும் மெய்வாயுக்கு இடையிலான தொடர்புன்னு சொல்ற இந்த பகுதியில அழகா மென்ஷன் பண்ணுங்க. இது கற்பனை, இது உண்மை. இது வாயு மூலக்கூறின் பருமன் புறக்கணிக்கலாம், இங்க பருமன் உண்டு. இதுல கவர்ச்சி இல்லை, இது கவர்ச்சி உண்டு. இதுல தள்ளுகை இல்லை, இதுல தள்ளுகை உண்டு. சரியா? அதே நேரம் கீழே தேவையான எடுத்துக்கோங்க, 5வது பாக்ஸ்ல எழுதுங்க, இது சடத்துவத்தன்மையானது, இது சடத்துவத்தன்மை அற்றது. ஸோ இதுல டிஃபரெண்ட் எழுதுங்களா, முதலாவது பாக்ஸுக்குள்ளுக்கும் டிஃபரெண்ட் எழுதுங்களா. இந்த 5 டிஃபரெண்ட்டையும் எழுதிட்டு கடைசியா ரெண்டுக்கும் எழுதி வைங்க. தேவைன்னா ரெண்டுக்கும் நிறம், மனம் இருக்கலாம், ரெண்டுக்கும் நிறம், மனம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி. ஸோ வடிவா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வடிவா ஃபில் பண்ணிக்கோங்க. டியூட் இருக்கிறாக்கள், டியூட்டை ஃபில் பண்ணாக்கள் ஒரு ஹேண்ட்ஸ் அப் தான். சடத்துவம் அப்படின்னா என்ன சார்? சடத்துவம்னு சொல்றது இரசாயன ரீதியாக தாக்கம் புரிய முடியாத தன்மை. இரசாயன ரீதியாக தாக்கம் புரிய முடியாத தன்மைக்கு சொல்ற பேர் தான் சடத்துவம். அதனாலதான் சடத்துவ மூலகம் ஹீலியம், நியோன், ஆகன். சரி. நாளைக்கும் இதே டைமும் கிளாஸ் இருக்குமா? பெரும்பாலும் கேசஸ் கிளாஸ் கட் பண்ண மாட்டேன். இதே டைமும் கிளாஸ் இருக்கும், இதே டியூட் தான். அவசரமா பிரிண்ட் செஞ்சு கொண்டு வாங்க. எழுதி முடிச்சாக்கள் இப்ப ஹேண்ட்ஸ் கொண்டு தாங்க. சரி. ஸோ நாளைக்கும் இதே டைமுக்கு கிளாஸ் நடக்கும். நாளைக்கு இன்ஷால்லா நாங்க வாயு விதிகள் தொடங்குவோம். சரி. முக்கியமான பகுதி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, நீங்க உண்மையாகவே நல்ல பிள்ளைகளா இருந்தா என்ன செய்யுங்க? இன்னொருத்தருக்கும் இந்த நலவை நீங்க எடுத்து வைங்க. நான் எவ்வளவு தியாக மனப்பாங்களோட செய்யறனோ அதே தியாக மனப்பாங்களோட நீங்களும் வேலை செய்யுங்க. சரி. நம்புறேன் நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனா நான் ஏண்ட பிரார்த்தனை யாருக்கு இருக்கும்னு சொன்னா, மற்றவருக்கு நலவு நாடுறவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் எனக்கு ஏண்ட பிரார்த்தனை இருக்குமா? சொல்றேன். நான் ஒரு தொழுதா கூட நான் துவா செய்வேன் யாருக்குன்னு சொன்னா, நான் இலவசமா ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது யார்
அந்த இலவசத்தை இன்னொரு ஆளுக்கு போய் சேரணும்ன்ற நல்ல எண்ணத்தோட இன்னொரு ஆளுக்கு எத்தி வைக்கிறாரோ அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுன்னு நான் கட்டாயம் துவா செய்வேன். சரி, அது இல்லாம இந்த குஹக்க ஹிதத்தியன கட்டியன்னு சொல்லுவாங்க சிங்களத்தால. குஹக்க மினிசு அப்படின்னா என்னது? ஒரு நாளும் மற்றவர்களை பார்த்து சிறப்பான எண்ணங்களை தன்னை மனதில் ஏற்படுத்தாதவர்களுக்கு சொல்ற பேர் தான் இந்த வஞ்சகம் பிடிச்சாக்கள்னு சொல்லி. இந்த மாதிரி வஞ்சகம் பிடிச்சாக்கள் படிக்கிறதால எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்னா நாளைக்கு அவங்க ஒரு டாக்டராகியோ இன்ஜினியராகியோ எதுவுமே நடக்க போறது இல்லை. சரி, சோ அந்த மாதிரி ஆக்களுக்கு கல்வி போய் சேர்றதால எந்த இதுவும் இல்லை. உழைக்கத்தான் வேணும், இல்லைன்னு இல்லை. லைஃப்ல உழைக்கணும். உதாரணமா நான் 1C கிட்ட செலவு பண்றேன் என் படிப்புக்கு, என் ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் 1C கிட்ட செலவு பண்ண போறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் படிக்கிறேன் என் சொந்த காசுல. யார காசுலயும் நான் டிபெண்ட் ஆகல. ஸோ என் சொந்த காசுல நான் உழைச்சி படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஸோ நான் அந்த காசை உழைக்கத்தான் வேணும். நான் அதுக்காக நான் வேலை செய்ய தான் வேணும். நாளைக்கு நான் டாக்டர் ஆகினாலும் நான் என்ன செய்யணும்? அந்த காசு மூலமாக நான் வருமானம் சேர்க்க தான் வேணும், இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? இப்போ உதாரணமா நாளைக்கு ஊர்ல ஒரு ஏழையான ஒரு உம்மா கொண்டு வராங்க. அவங்க அவட மகனும் பார்க்கறல மகளும் பார்க்கறல இப்படி ஒரு கன்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வராங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? தாராள மனதோட அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்பணும். அவங்ககிட்ட ஃபீஸ் எடுக்கக்கூடாது. அந்த அந்த மனசு தான் நல்ல மனசு. சரி, அதை தான் நான் சொல்றேன். அந்த மனசு தான் உங்கள்கிட்ட வரணும். அது எப்படி வரும்? நீங்க படிப்பால ஒரு நாளும் என்ன செய்யாதீங்க, உங்களோட ரியாலிட்டியே தொலைச்சிடாதீங்களா. ஏ லெவல்ல வந்து நிறைய பேர் என்ன செய்யறது? வஞ்சகம் பிடிச்ச மனிதர்களாக தான் பிள்ளைகளை மாத்துறது. ஸோ அப்படி ஒரு பிள்ளையா நீங்க வந்துடாதீங்க. சரியா? ரைட், கவனிங்க கவனிங்க. ஒரு லட்சிய வாயுக்கும் ஒரு லட்சிய வாயுக்கும் ஒரு மெய் வாயுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். இப்ப நான் கேட்கிறேன், லட்சிய வாயுக்கும் அமுக்கம் இருக்குதுன்னு. வாயு தானே அமுக்கம் இருக்குது. இங்க மெய் வாயுக்கும் அமுக்கம் இருக்குது. லட்சிய வாயு ஒரு பாத்திரத்துக்குள்ள அடைச்சா அதுக்கும் ஒரு கனவளவு இருக்குது, இங்கேயும் ஒரு கனவளவு இருக்குது. லட்சிய வாயு இப்ப பாத்திரத்துக்குள்ள அடைச்சு போட்டு ஹீட் பண்ணா அல்லது சுயாதீனமா என்னது அறை வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலை கூடும். அப்ப இங்கேயும் வெப்பநிலை இருக்குது, அங்கேயும் வெப்பநிலை இருக்குது. அப்படித்தானே? சோ லட்சிய வாயுக்களுக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு மூல் இருக்குது. இங்கேயும் ஒரு அளவு இருக்குது, மூல் இருக்குது. ஆனால் லட்சிய வாயுக்கள்கிட்ட என்ன இல்லை? பருமன் தான் இல்லை. அதாவது திணிவு, வாயு மூலக்கூறுக்கான பருமன் தான் இல்லை. இங்க என்ன இருக்குது? மெய் வாயுக்களுக்கு தனித்தனி சுயாதீனமா ஒவ்வொரு வாயு மூலக்கூறுக்கும் பருமன் இருக்குது. ஆகவே பருமன் இல்லாததால பருமன் இல்லாததால இங்க என்ன இல்லை? வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி இல்லை. பருமன் இல்லாததால இங்க வாயு மூலக்கூறுகளுக்கு கவர்ச்சி இல்லை. ஆனால் மெய் வாயுக்கள்ல என்ன இருக்குது? வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில பருமன் இருக்கிறதால கவர்ச்சி இருக்குது. ஆகவே ஒரு லட்சிய வாயுவை மெய்வாயுவாக மாற்றணும் என்றால், ஒரு லட்சிய வாயுவை மெய்வாயுவாக மாற்றணும் என்றால் நல்லா பார்த்துக்கோங்க. இது எங்களுக்கு திரும்ப தேவைப்படும் அமுக்கப்படும் தன்மை காரணின்னு சொல்லி கிராஃப் எல்லாம் வரைவோம் பிறகு. சரியா? ஒரு 3 கிளாஸ் போனதுக்கு பிறகு ஒரு கிராஃபாவே வரைவோம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லட்சிய வாயுவை நாங்கள் மெய்வாயுவாக மாற்றணும்டால் இவருக்கு நாங்க என்ன செய்யணும்? இவருக்கு நாங்க என்ன செய்யணும்? கவர்ச்சியை உண்டாக்கணும். அதாவது இவருக்கு நாங்க கவர்ச்சியை வழங்கணும். ஒரு மெய்வாயுவை ஒரு மெய்வாயுவை லட்சிய வாயுவாக மாற்றணும்டால் அவர்கிட்ட என்ன செய்யணும்? கவர்ச்சியை இல்லாமக்கணும். அவர்கிட்ட என்ன செய்யணும்? கவர்ச்சியை இல்லாமக்கணும். எங்களோட ஏ லெவல் சிலபஸ்ல இது ஒரு மிக முக்கியமான இடம் பிள்ளைகள். இந்த கவர்ச்சியை இல்லாமக்கிறது இதுனே இது ஒரு முக்கியமான இடம். கவர்ச்சியை இல்லாமக்கிறதுக்கு நாங்க 2 வேலை செய்வோம். இப்போ உதாரணமா கவனிங்க. இப்ப இந்த வாயு முழுக்க ஹைட்ரஜன் கேஸ் இருக்குன்னு வைங்க, H2 கேஸ் இருக்குது. இதுக்கு நீங்க ஒரு லட்சிய வாயுவை போல நீங்க கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால், லட்சிய வாயுவாக மாற்றணும்னு சொன்னால் இந்த தொகுதிக்கு நீங்க 2 வேலை செய்யணும். ஒன்று, உயர் உயர் வெப்பநிலைக்கு இந்த தொகுதியை கொண்டு போகணும். 2வது, மிக தாழ்ந்த அமுக்கத்துக்கு இந்த தொகுதியை கொண்டு போகணும். உயர் வெப்பநிலைக்கு அந்த தொகுதியை கொண்டு போகணும். 2வது, மிக தாழ்ந்த அமுக்கத்துக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனா மட்டும்தான் இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன செய்யும்? அதுல இருக்கிற கவர்ச்சி இல்லாம லட்சிய வாயு போல தொழிற்படும். நாங்க படிப்போம். நான் நினைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதுல இருந்து 2, 4, 6 கிராஃப்ஸ் மொத்தமாக இதுல இருந்து நாங்க 6 கிராஃப்ஸ் இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல படிப்போம். நான் சொல்றது விளங்குதா?
நான் சொல்ற விலங்குதா? இந்த உயர் வெப்பநிலை ஆறு இல்ல அஞ்சுன்னு நினைக்கிறேன், 5 கிராஃப்ஸ் படிப்போம். இந்த உயர் வெப்பநிலை தாழ் அமுக்கத்துல தொடர்புடைய கிராஃப்கள் 5 படிப்போம். அந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட கேட்பேன், என்ன இது அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ நிச்சயமாக நான் அதை உங்கள்கிட்ட கேட்பேன். ஸோ அதை நீங்க என்ன செய்யுங்க, ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. சரியோ? ஸோ இன்ஷா அல்லாஹ் கீழே உங்களோட டியூட் எடுங்க. உங்களோட டியூட்ல வடிவ ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸ்ல அழகா இது எழுதுங்க பாபு. அழகா அந்த ஸ்பேஸ்ல எழுதுங்க பாபு, அந்த சார்ட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ்ல. அந்த சார்ட்டு கீழே இருக்கிற ஸ்பேஸ்ல எழுதுங்க பாபு. ஒருத்தன் நம்மளையே பிராங்க் பண்றான், ஏஎல் ரிசல்ட்ஸ் ரிலீஸ். உண்மையா? அஹ்? நம்ம தான் வளமையா எல்லாரையும் பிராங்க் பண்ணுவோம், இவன் நம்மளே பிராங்க் பண்றானோ தெரியாது. உண்மையா பொய்யா? ஆ? உண்மையா பொய்யா? சரி, உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாங்க என்ன செய்வோம், வந்தா பார்த்துக்கொள்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த முறை 800 பேர் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இயலுமான அளவு நான் ரிசல்ட்ஸை பகிரங்கப்படுத்துவேன். சரி, இயலுமான அளவு நான் பகிரங்கப்படுத்துவேன். லாஸ்ட் பேஜ்ல 800 பேர் படிச்சுக்கிறாங்க. 27க்கு ஒரு அருமையான வேலை செஞ்சுக்கிறோம். சரி. ஸோ இன்ஷா அல்லாஹ் இது எதிர்வரக்கூடிய காலத்துல 26 தியரிகளும் இதே மாதிரி தான் நடக்கும். 27க்கெல்லாம் இப்படிதான் போகுது. சரி. ஸோ 27க்கு நாங்கள் என்ன செய்யறோம், வடிவா இப்படித்தான் போறோம். சிங்கள மீடியம் ரேஞ்சுக்கு நாங்கள் எங்களோட கிளாஸை ஈச் அண்ட் எவ்ரி மந்த் அப்டேட் பண்ணி பண்ணி ஒரு கட்டத்தில் என்ன செய்வோம், அதையும் தாண்ட ஐடியா அளிக்கிறோம். ஸோ இன்ஷால்லா 27க்கான டியூட்டை தான் உங்களோட சும்மா சந்தோஷமா பகிர்ந்து கொள்றேன். சரி. ஸோ இப்படி ஒரு அழகான ஃபைல் கவர், அதுக்குள்ள ஒரு வடிவான டியூட். ஸோ இது மாதிரி தான் எதிர்வரக்கூடிய காலங்கள்லையும் என்ன செய்யும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய 26க்கும் நான் இதுவரைக்கும் 26க்கு பிரிண்டட் டியூட் அனுப்பிடலையே, இவ்வளவு காலமா 25க்கு அனுப்பிக்கிறேன் தாராளமாக. 27க்கு அனுப்பிக்கிறேன், 26க்கு நான் அனுப்பிக்கல. ஸோ இது உண்மையிலே கேசஸ் 26 தியரி கிளாஸ் தான். ஸோ எதிர்வரக்கூடிய காலங்களில் நீங்க என்ன செய்யலாம், இனோகானிக் மாதிரியான யூனிட்கள்ல இருந்து இந்த மாதிரி அழகான ஒரு படம் போட்ட ஒரு ஆளோட டியூட்ஸ்களை உங்களோட வீடுகளை நீங்க அழகா பார்க்கலாம். சரி. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாங்க வாயு விதிகள்னு சொல்லக்கூடிய ஒரு மெயினான டாபிக்கோட என்ன செய்வோம், உங்களை சந்திப்போம் பிள்ளைகள். நான் திரும்பவும் சொல்றேன், நாளைக்கு ப்ராக்டிகல்ஸோட படிப்பேன். சரியா? இப்போ உதாரணம் போயில் எப்படி, சார்ல்ஸ் எப்படி, அவகாதுர் எப்படி, இதெல்லாம் ப்ராக்டிக்கலா படிப்பேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்க அனைவரும் அதுல பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியா? ஸோ 25க்கு எதிர்வரக்கூடிய கிளாஸ்ல இருந்து நாங்க இன்ஷா அல்லாஹ் கைனடிக்ஸ் தியரி தொடங்குவோம். சரி. அதே நேரம் கைனடிக்ஸ் தியரி தொடங்குவோம். 26க்கு எதிர்வரக்கூடிய வாரத்தில் இருந்தாங்க எனர்ஜெட்டிக்ஸ் தொடங்குவோம். சரி. ஸோ 25க்கு நடக்கக்கூடிய கிளாஸஸ் எப்படி நடக்கும்னு சொன்னால், இதுக்கு பிறகு ஃபாஸ்டெக் தியரி தான் நடக்கும். அதாவது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நைட்ல தொடர்ந்து கைனடிக் செமினார் இருக்கும். ஸோ கைனடிக் தியரி முடியும். அப்படி ஃபாஸ்டெக் செமினாராக தான் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் தேவையான ஆட்கள் எதிர்வரக்கூடிய திங்கள்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் இன்றைக்கு போஸ்டர்ஸ் உங்களோட குரூப்புகளில் போடுவோம். சரியா? அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க, அதே மாதிரி 26க்கு நாங்கள் எனர்ஜெட்டிக்ஸ் தொடங்குவோம். சரியா? எதிர்வரக்கூடிய செவ்வாய் அல்லது புதன் நினைக்கிறேன், சம்திங். ஸோ நாங்கள் எனர்ஜெட்டிக்ஸ் தியரி தொடங்குவோம், அதுக்கான போஸ்டர்ஸும் நான் போடுவோம். சரி. ஸோ அதான் தியரி கிளாஸ் அப்டேட்ஸ். பேப்பர் கிளாஸ் கேட்டாக்களுக்காக நேரத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், பேமெண்ட்ஸ் நீங்கள் போஸ்டர்ஸில் பார்த்துக்கொள்ளலாம். பேப்பர் கிளாஸ் கேட்டீங்க, நான் நிறைய பேருக்கு கிளாஸ் முடிய சொல்லுவோம் இருந்தேன். ஸோ பேப்பர் கிளாஸ் கேட்டாக்களுக்கு நான் சொல்கிறேன், பேப்பர் கிளாஸ் 2 ஸ்டைலில் நடக்குது. ஒன்று ஃபுல் மாடல் பேப்பர், அடுத்தது செக்ஷன் வைஸ். செக்ஷன் வைஸாக எல்லா யூனிட்லையும் மூலம் கம்ப்ளீட் தியரி ரிவிஷன் செஞ்சு 24 வருஷம் எம்சிக்யூ, 14 வருஷம் ஸ்ட்ரக்சர், 14 வருஷம் எஸ்ஏ செய்கிறோம். ஸோ செக்ஷன் வைஸில் இப்போ ஜென்ரல் கெமிஸ்ட்ரி முடிஞ்சு கல்குலேஷன் முடிய போது போய்கொண்டிருக்கு. அடுத்ததாக நாங்கள் கேசஸ் தொடங்க வைக்கிறோம். கல்குலேஷன் ஒரு ஹாஃப் எம்சிக்யூ போய்கொண்டிருக்கு.
சரியா? ஜென்ரல் தேவைன்னா ஜென்ரல் ரெக்கார்ட் நீங்கள் எடுக்கலாம் கம்ப்ளீட்டாக, எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இல்லாமல். ஸோ அதே மாதிரி கல்குலேஷன் நடக்குது, கல்குலேஷன் நீங்கள் தேவைண்டால் பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். அட்மினை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாதத்துக்கு ஒன்றுன்ற அடிப்படையில் ஃபுல் மாடல் பேப்பர் நடக்குது. இது மாதிரி ஒரு பிரிண்டட் டியூட் ஃப்ரீயாக அவங்களோட வீட்டுக்கு வரும். ஸோ இதில் 50 எம்சிக்யூ 50 எம்சிக்யூ 4 ஸ்ட்ரக்சர் 6 எஸ்சி, ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மாடல் பேப்பரா. ஒரு ஃபைனல் பேப்பரில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீல் இங்கே இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ஃபுல் மாடல் பேப்பர் உங்களோட வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு சொன்னால் சனி ஞாயிறு பகல் டைமில் நடக்கும், ஃபுல் டே. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் கம்ப்ளீட்டாக ஒரு பேப்பரை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் உங்களுக்கு வீட்டுக்கு பிரிண்டட் டியூட் ஒவ்வொரு மாதமும் அடுத்த மாதத்துக்கானது வருது. ஸோ ஒரு பேப்பருக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண ஒரு பேப்பருக்கு 2500 அதுக்கு நாங்கள் என்னது பேமெண்ட்டாக எடுக்கிறோம். ஸோ தேவையான ஆட்கள் அட்மினை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் நாங்கள் செய்கிற அனைத்து மாடல் பேப்பர்கள்லையும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இதுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஏழு ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஒரு பெருமதியான ஒரு 1 லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு டெப் ஒன்று நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்வீங்க. சரி, ஒரு ப்ரைஸாக பெற்றுக்கொள்வீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வார ஐடியா இருந்தால் நல்லா ஏழும்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஒரு 5-6 பேப்பருக்கு நீங்கள் செலவழித்தாலும் உங்களுக்கு பயனே இருந்தால் செலவழிக்க போகிறீங்க. பட் யாருக்கு வாசி? உங்களுக்கு தான் வாசி. சரியா? ஸோ நீங்கள் அப்படியும் யோசிச்சு ஒரு சில ஆட்கள் சேர்ந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஸோ அது உங்களோட மென்டாலிட்டியை பொறுத்தது. சரி, ஸோ 26க்கான பேப்பர் கிளாஸ் நாங்கள் இன்ஷால்லா இதே போல் எதிர்வரக்கூடிய 10ஆம் மாதத்துக்கு பிறகு நாங்கள் தொடங்குவோம். சரி, ஸோ இவ்வளவு எங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்டதுக்காக கடைசியாக நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிக்கொண்டேன். ஸோ இன்ஷால்லா நாங்கள் நாளைய தினம் இதே மாதிரி தியரி வகுப்புகளை சந்திப்போம். அது மாதிரி எதிர்வரக்கூடிய புதன்கிழமையும் நாங்கள் என்ன செய்வோம், மற்ற எங்களை ஓகானியத்தில் சந்திப்போம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், நன்றி. சரி, விஷ் ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருக்கும் ரிசல்ட்ஸ் வர எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் வரணும்னு சொல்லி நான் கட்டாயம் துவா செஞ்சு கொள்கிறேன்.